அப்போ உண்மையாவே எனக்கும் வந்து இது புரியல. ஏன்னா, கீழ அந்த ஏஞ்சல் ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் குடுத்துருக்காங்க இல்லையா? அத கிளிக் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, அன்னைக்கே வந்து இதுக்கான ஒரு ரீசன் வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். நானும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். பட் இத நான் கிளிக் பண்ணாம ஜஸ்ட் வந்து ஒரு மேலோட்டமா இத வந்து சொல்லிட்டேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் டிரான்ஸ்பரன்ட்டா இவ்ளோ ஒரு பிரைஸ நீங்க வந்து ஒவ்வொரு ஏத்து காயினுக்கும் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்டிங்கிற மாரி ஒரு லிஸ்ட்ட வந்து குடுத்துருந்தாங்க. பிப்ரவரியில வந்து பார்த்தீங்கன்னா, 0.20 சென்ட்ஸ்னும், மார்ச்ல 0.50 சென்ட்ஸ்னும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா OKXல இல்லன்னா பினான்ஸ்ல நாங்க லிஸ்ட் பண்ணும்போது, நீங்க $5 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது ஸ்டார்ட்டிங் பிரைஸே ஒரு ஏத்து காயினுடைய ஸ்டார்ட்டிங் பிரைஸே அவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்டின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து ப்ரீ சேல் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து மேட்மோ மாரியான ப்ரீ சேலல்லாம் கிடையாது. ஏன்னா மேட்மோல ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ரீச் பண்ணா தான் அடுத்த ப்ரீ சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும். சாரி ப்ரீ சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 9 ஸ்டேஜ வச்சுட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதா மட்டும் தான் லிஸ்ட் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் இதுல எந்த ஒரு டார்கெட்டுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாரி ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல நம்ம வந்து கீழ ஒரு 3 பேக்கேஜ் குடுத்துருப்பாங்க. $10,000 அப்புறமா 30,000 அப்புறம் 50,000 USDT வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுல பே பண்ற மாரி 3 பேக்கேஜ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஏதாச்சும் நம்ம ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு கீழ டெலகிராம் அக்கவுண்ட் குடுக்கணும். அதுக்கு கீழ இமெயில் அட்ரஸ். ஸோ இது வந்து நம்பளுக்காக கிடையாது. இந்த வீடியோட மேட்டர் என்ன அப்டின்னா, இவங்க சொன்னதுக்கான காரணம். அதாவது $5 நீங்க வந்து இனிஷியல் பிரைஸா ஸ்டார்ட்டிங் பிரைஸாவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க அந்த ப்ரீ சேல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து அந்த ப்ரீ சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது ஏத்தனி நெட்வொர்க்குடைய நம்ம மைன் பண்றோம் இல்லையா? அந்த யூசர்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்டிங்கிறத எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க வந்து கான்ஸ்டன்ட்டா சொல்ல கிடையாது. ஸோ யார் வேணா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ட புடிச்சு போயிட்டு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நெனச்சாங்க அப்டின்னா, அவங்கலாம் வந்து இந்த ஃபண்ட் ரெய்சிங்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்டிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $2,000,000 வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சீட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஏத் பிரைஸ் வந்து 0.30 சென்ட்ஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்டிங்கிற மாரியும் குடுத்துட்டு, அதுக்கு கீழ 3 பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத நம்ம ஒரு சின்ன கால்குலேட் போட்டோம் அப்டின்னா, இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்டிங்கிறத வந்து பார்த்துரலாம். இன்னைக்கு வந்து ஒரு மினிமம் அந்த $10,000 வந்து எடுத்துப்போம் சரியா? $10,000 டிவைட் பை 30 சென்ட்ஸ் நம்ம போட்டோம் அப்டின்னா, அ கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏத்து காயின்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, கிட்டத்தட்ட 33,333 ஏத்து காயின் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பிரைஸ்ல வாங்கக்கூடியவங்களுக்கு நம்மளுக்கு கிடையாதுங்க. இந்த பிரைஸ்ல வாங்கக்கூடியவங்களுக்கு. ஸோ இன்ட்டு போட்டுட்டு அ ஒரு வேள அவங்க சொன்ன மாதிரியே இந்த $5 இருந்ததுன்னா, இனிஷியல் பிரைஸா அவங்க லான்ச் பண்ணும்போது, இந்த $5 இருந்துச்சு அப்டின்னா, அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, $5 போட்டோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட $1,66,666 வந்து கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதே வந்து பல கோடிகள் இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, இதில வந்து போட்டுருவோம். ஆல் கிளியரு. பேஸ்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த நம்பர்ஸ்ல அதாவது இந்தியன் ரூபீஸ் படி இந்தியன்ஸ் யாராச்சும் இந்த ஒரு இது பேக்கேஜ் வாங்கியிருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா இவ்ளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும். அவங்க சொன்ன அந்த ஒரு வேல்யூல லிஸ்ட் பண்ணாங்க அப்டின்னா. பட் நாம இதில அந்த மாரி எந்த ஒரு பேக்கேஜும் வாங்க சொல்லி நான் இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா சொல்ல மாட்டேன். ஏன் நானே வாங்க மாட்டேன் இதில. ஸோ ஜஸ்ட் நான் வந்து நோகாம நோம்பு கும்புற மாரி ஒரு ஃபீச்சர் இருந்ததுனால தான் இந்த ஏத்தனி நெட்வொர்க்கே நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணது புஸ்ஸுனால போக கிடையாது. அவங்க ஒரு சில ரீசன்னால அந்த ஐஸ் நெட்வொர்க் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸ்டாப் பண்ணிட்டாங்க மைனிங்க. பட் இந்த ஏத்தன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டில் வந்து மைனிங்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்டின்னா, இதில எனக்கு வந்து எந்த ஒரு ரெஃபரல் கமிஷனுமே கிடைக்கல. எனக்கு வந்து ரெஃபரல்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 7 ரெஃபரல்ஸ் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள வந்து எப்படி சொல்றது? ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்காகவோ, அதுக்காகவோ நான் சொல்ல கிடையாது. ஸோ நான் வந்து அந்த ரெஃபரல்ஸ் பெர்சன்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 300% வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, அவங்களுடைய பிரீமியம் பேக்கேஜ் வந்து வாங்குனேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு $3 வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் ரூபீஸ் படி ஒரு ரூ. 300 இருந்ததுனாலே, நம்ம அந்த ஒரு பிரீமியம் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் சுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு பிரீமியம் பேக்கேஜுக்கான ஒரு லோகோ தான். ஸோ இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைனிங் ரேட் இருக்குது இல்லையா? அத வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மடங்கு வந்து இன்கிரீஸ் பண்ணிரும். இப்ப என்கிட்ட ஒரு 2 ஹார்வெஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெர் ஹவருக்கு. அத நான் அப்கிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 6 ஹார்வெஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கிரீஸ் ஆயிடும். ஸோ பெர் ஹவருக்கு 6 ஏர்த் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மைன் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ என்கிட்ட இருக்கிறது 7.14 ஒரு ஹவருக்கு ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரேட் இருக்கு. ஸோ அதனுடைய லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 77த் லெவல்ல இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னும் 23 லெவல் தான். அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு 9 ஜெம்மு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மைன் பண்ண ஆரம்பிச்சுருவேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில வந்து நான் ரிஸ்க்குன்னு சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா, அந்த $3ங்கிறதெல்லாம் நான் ரிஸ்க்குன்னு சொல்லிக்கிட்டேன் அப்டின்னா, எனக்கே அது அசிங்கம் தான். அதாவது நான் பணத்தையும் நான் வந்து இங்க கீழ தள்ளலைங்க. நான் சொல்றேன். ஏன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ₹300 நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்டின்னா, இது வந்து கிடைக்க போகுது அவ்வளோதான். ஸோ நீங்க இன்னும் இத ஸ்டார்ட் பண்ணல அப்டின்னா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல இதனுடைய இது வந்து தெரிய போது. ஸோ என்னவா இருக்க போதுன்னு சொல்லிட்டு தெரிய போது. பிகாஸ் இவங்க வந்து ஜூனுக்கு அப்புறமா நாங்க வந்து லிஸ்ட் பண்ண போறோம் அப்டிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ Binanceல இல்லன்னா OKXல இப்போதைக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வேற எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லயாச்சும் லிஸ்ட் பண்ணாங்க அப்டின்னா, அதுவும் நம்மளுக்கு வந்து நல்லது தான். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்டேட் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மைனிங் பேலன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா இங்க ஜெம்ஸ் வந்து ஏத்தா கன்வெர்ட் பண்ணும்போது, நமக்கு இன்னும் பெனிஃபிட் தான். ஏன்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு 3600 ஜெம்ஸ் இருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்தா கன்வெர்ட் பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 100க்கு மேல வரும். ஸோ 100ங்கிறது ஒரு $5 போட்டோம்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு $500 வந்து கிட்ட வந்துரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 3 to 4 மந்த்ஸ் இருக்கு டைமு. ஸோ நான் ரொம்ப லாங்கா போயிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம யூஸ் பண்ணுங்க. ரெஃபரல் கூட எனக்கு மேட்டர் கிடையாது. பிகாஸ் இது நம்ம பிரீமியம் பேக்கேஜ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300% வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலயும் எனக்கு வந்து அதாவது எப்படி சொல்றது? ரெஃபரல் கமிஷன் இருக்கு. நீங்க ஒவ்வொரு பேக்கேஜும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ரெஃபரல் கமிஷனும் கிடைக்கும். பட் அந்த மாரி கூட எனக்கு வேணாம். நீங்க போயிட்டு Play Storeல கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மைனிங் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிக்கிட்டு கூட நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் இருந்தாலும் என்னோட ரெஃபரல் லிங்க்க கீழ குடுக்குறேன். யூஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க. அப்படி வேணாம், விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா Play Storeல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, இத வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு எந்த ஒரு டைம் வேஸ்ட்டும் ஆக போறது கிடையாது. ஒவ்வொரு 12 ஹவருக்கும் நீங்க வந்து ஜஸ்ட் கிளைம் பண்ணிக்கிட்டாலே போதும். ஈஸியா கிளைம் ஆயிடும். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.